Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Renacon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். அந்த இடத்தை வாங்கி இருக்கிற இப்ப இருக்கிற அந்த வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் டிஆர் சுந்தரத்துக்கே அங்க சிலை வைக்க அவங்க விரும்பலன்றாங்க. அதுவே அந்த வயிற்று பாட்டுக்கு சம்பளத்துக்கு நீ வசனம் எழுதிட்டு இருந்த உனக்கா வைப்பாங்க? அது நெடுஞ்சாலைத்துறை இடம்ன்றாங்க சார். இன்னைக்கு அப்படியா வந்துருச்சு, இன்னைக்கு போர்டு வச்சுட்டாங்க அந்த இடத்துல. இத்தனை நாள் கண் எங்க பின்னாடி இருந்தது அவங்களுக்குலாம்? உங்க அப்பாவுக்கு வசன கர்த்தா சம்பளத்துக்கு இதுக்கு மாரடிச்சிட்டு இருந்தாரு மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு, அவருக்கு செலவு வைக்கிறேன்னு கேட்டீங்க, அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இப்ப மட்டும் வந்துருச்சு. எத்தனை நாள் இங்க கண்ணு புடனிலையா இருந்து? எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்து இதே மாதிரி டெல்லிக்கு போய் கூட்டணியை பேசிட்டு போற போக்கில் சின்னாயி உன்னையும் பார்க்க வந்தேன்னு பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்து திருமாவேளம் எழுதி கொடுத்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்துட்டு பெருசா போட்டோ எடுத்து காலையில பேப்பர்ல எல்லாம் போட்டுட்டு வந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி கிழிச்சு தொங்க விட்டுருப்பீங்களா மாட்டீங்களா? அதே அளவுக்கு தான் நீங்க ஸ்டாலினை ரிப்போர்ட் பண்ணீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுமா? அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது இதே போல ஒரு பேரிடர் காலத்துல நிவாரண தொகையை நேரா சீஃப் மினிஸ்டர் சந்திச்சு திரு ஸ்டாலின் அவர்கள் போய் கொடுக்கிறார். பாருங்க இந்த போட்டோ. இந்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து ஒரு தலைமைச் செயலகத்துல இதாங்க எங்க மக்களை எல்லாம் மீட்டு கொண்டு வாங்க, நீங்க கொண்டு வாங்க, நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னு ஏன் எடப்பாடி செய்யல? இப்ப நம்ம இளைய மடாதிபதி சொன்னார்ல, முன்னாள் நண்பர்கள் எடப்பாடி பழனிசாமி இன்னும் நட்போட தான் இருக்கிறாங்க, சொல்லி நிதி வாங்கி கொடுங்க. நீ கூடயே கூட்டணி வச்சிட்டு இருக்கிறிய, மல்லிகார்ஜுன கார்கேவோட கை கோர்த்துட்டு இருக்கிறிய, அந்த வீணா போன உருப்படாத ராகுல் காந்தியோட கோர்த்துட்டு இருக்கிறீங்களா? அவங்ககிட்ட சொல்லி காவிரியில தண்ணி கூட சொல்ல வேண்டித்தானே. நாட்டுடைய முதலமைச்சர் எங்கன்னு பார்த்தா டெல்லியில் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறார்? கூட்டணியை கட்டமைக்கிறார். உனக்கு ஹிந்தி தெரியாது போடா, இவங்கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்ல. பீகார் முதலமைச்சர்கிட்ட நேற்று நல்லா மூஞ்சில் எடுத்து உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டால, ஹிந்தி தெரிஞ்சுக்க போடா அப்படின்னு அனுப்பிச்சுட்டான்ல. ஹிந்தி ஒரு தேசிய மொழி, அதை முதல்ல போய் திமுக காரங்க படிச்சுட்டாங்க அப்படின்னு பீகார் முதலமைச்சர் சொன்னாங்க. அங்க போட்டிருக்கலாம் டீஷர்ட், ஹிந்தி தெரியாது போடா, அவன் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு வாடா அப்படின்னு விட்டான். தயவு செஞ்சு இந்த ஜனவரி வரைக்கும் பொங்கல் வரைக்கும் பொறுத்துருங்க. திமுகவில் எத்தனை மந்திரி சபையில் இருக்கிறான்னு கேட்கறதுக்கு பதிலா எத்தனை பேர் ஜெயிலில் இருக்கிறான்னு மிஞ்சி போனா ஒரு 4 பேர் 5 பேர். துரைமுருகன் இப்பயே சீன் போட்டு போய் படுத்துக்கிட்டாரு. இன்னொன்னு நம்ம அண்ணன் பொன்முடி சாதா முடி ஆயிட்டாரு. இன்னும் 2 நாள் டை அடிக்காம வெள்ள முடி ஆகி போயிடும். எனக்கு பெரிய ஒரு எனக்கு மனத்தாங்களா இருக்குது, நெஞ்சு வலி வந்துடக்கூடாது. 44 வயசுக்கார பாவம் நம்ம கோட்டர் பாலாஜிக்கே நெஞ்சு வலி வந்துருச்சு. அதிமுக அமைச்சருங்க யாராவது வாய்க்குள் பிடித்து என்னைக்காவது பேசியிருக்காங்களா? மக்களை இழித்து பேசியிருக்காங்களா? ஓசி பேசான் நீ எஸ்சி தானே நீ? இந்த பொன்முடி, KN நேரு, இந்த துரைமுருகன், பெரியசாமி, இந்த திமுக இவங்கெல்லாம் இந்த ஆண்டான் அடிமை பரம்பரை இன்னமும். ஓபிஎஸ் சொல்றாரு, என்ன பார்த்து திமுகவின் ஆளு, நான் திமுகவின் பி டீம்ன்றாங்களே, நான் நினைச்சிருந்தால் திமுகவில் சேர்ந்து இன்னைக்கு அமைச்சராகி இருக்க முடியும், ஆனால் நான் அதிமுகவின் தொண்டன் அப்படின்றதே உங்களோட ஒரு கரிஸ்மா கேவலமா இல்ல திரு பன்னீர்செல்வம் அவர்களே. நினைச்சிருந்தா திமுகவில் அமைச்சரா இருப்பேன்ற எடப்பாடி பழனிசாமி கழுத்து அருகு இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமா நினைக்காது. அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக ஆதரவாளர் திரு சேலம் வக்கீல் மணிகண்டன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு மணிகண்டன் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சேலம் எப்படி இருக்கு? சேலம் பீதியா இருக்குது. ஏன்? ஏதாவது அதுக்கு முன்னாடிலாம் எங்கேயாவது போனோம்னா ஒரு நல்ல வயக்காடு, நல்ல பில்டிங் இருந்ததுன்னா ஒரு நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் வச்சு இப்படி செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கேயாவது இறங்கி பிடினோம்னா கப்புன்னு கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சி ஐயோ செல்ஃபி மட்டும் எடுத்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. சேலம் மக்கள் நல்லா இருக்காங்க. அதாங்க சொல்றேன். சேலம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்க. சேலத்தில் இப்போ யாரும் ஒரு நல்ல இடத்த பார்த்து செல்ஃபி எடுக்கலான்னு ஆசைப்பட்டு ஃபோனை கையில் தூக்கணும்னு கப்புன்னு பிடிக்கிறாங்க. காசு வேணா கூட கேள்வி தந்துடுறோம், வீட்டுக்கு முன்னாடி செல்ஃபி மட்டும் எடுக்காத, பின்னாடியே இடத்த ஆட்டையை போட்டுருவேன்னு அந்த பீதியில் இருக்கிறாங்க. 2006லேருந்து 2011 வரைக்கும் அங்கே சேலம், அதாவது இந்தியா முழுக்க ஒரு பிரதமர், ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் ஒரு பிரதமர் இருந்தார். இப்போ தான் பிஜேபி அதுக்கு ஆப்பு வச்சுது. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கே கருணாநிதி முதலமைச்சராக இருப்பார், ஆனால் சேலத்துக்கு மட்டும் ஒருத்தர் முதலமைச்சராக இருப்பார், வீரபாண்டி ஆறுமுகம். அவர் காலத்தில் இப்படித்தான். அவர் அங்கே இதில் பூலாவரியிலேருந்து அவர் வீட்டிலேருந்து கிளம்பினார்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பச்சை துணி ஸ்க்ரீன் துணி இருக்குதே, அவங்கவுங்க தோட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் எல்லாம் பெருசாக எல்லாம் போட்டு ஏதோ பில்டிங் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் மறைப்பாங்களாம், அந்த மாதிரி மறைச்சி வச்சுக்குவாங்களாம்.
அந்த பாரப்பட்டி சுரேஷ் வீரபாண்டி ஆறுமுகமும் இது நானே கண்ணில் பார்த்துருக்குறேன். அவங்க கண்ணில் பற்றக்கூடாது நம்ம தோட்டம்லாம், அடுத்த நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு. நடுவில் ஒரு 10 வருஷம் இந்த அதிமுக ஆட்சி எல்லாம் நிம்மதியாக நல்லபடியாக அவங்கவுங்க சொத்து அவங்களுக்கு அப்படிங்கிற சுய நிர்ணய உரிமை, நோட் திஸ் பாயிண்ட், சுய நிர்ணய உரிமை. இதுக்கு என்னமோ ஈவேர் அவெல்லாம் இழுத்து பேசுகிறாங்கல்ல பார்லிமெண்ட்டில், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அந்த மாதிரி இப்போ நல்லா இருந்தாங்க. மறுபடியும் இந்த எங்கேயோ போகிறத தூக்கி காதுக்குள்ளே விட்டுக்கிட்டாங்க, வேட்டிக்குள்ளே விட்டுக்கிட்டாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ மக்கள் ஏண்டா விட்டோம், எங்கேயோ போனதை பிடிச்சி காதுக்குள்ளே விட்டுக்கிட்டு வேட்டிக்குள்ளே விட்டுக்கிட்டு கொடையுதே குத்துதேன்னு. மக்களை பீதியாக்க வேண்டாம், மக்களை பயப்படுத்த வேண்டாம், சரிங்களா? அந்த சேலம் மாடர்ன் தியேட்டர் அந்த சர்ச்சை வந்தது, அதற்கு பிறகு அது ஓய்ந்து விட்டது. புரட்சி நடிகர்னு ஒருத்தருக்கு பேர் இருந்தது, யாருக்குன்னு தெரியுமா? அவரு சொல்லுங்க, யாரு? பின்னாளில் புரட்சி தலைவர் என்று அழைக்கப்பட்ட எம்ஜி ராமச்சந்திரனுக்கு புரட்சி நடிகர்னு பேர் இருந்தது. அதுதான் பின்னாடி புரட்சி தலைவர்னு பேர் மாறிச்சு. புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு இந்த உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு நடிகை இல்லைன்னு சொல்ற சிவாஜி கணேசனுக்கு இவனை மாதிரி ஒரு கவியரசு மேல கம்பனுக்கு அப்புறம் கண்ணதாசனுக்கு அப்புறம் ஒருத்தன் பிறக்க முடியுமான்னு தமிழ் மக்கள் இன்னைக்கு தலையில எடுத்து வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே, அந்த கண்ணதாசனுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்குலாம் சோறு போட்ட முதலாளி டிஆர் சுந்தரம், சோறு போட்ட முதலாளி கலைஞர். எம்ஜிஆர் இந்த வசனகர்த்தா கருணாநிதி மாச சம்பளத்துக்கு இருந்த வசனகர்த்தா சார், வசனகர்த்தா தான் வாழ்க்கை அங்கிருந்து தான் தொடங்கியது. ஆனால் இல்ல ரயில்ல இருந்து தொடங்குச்சு, ரயில்ல இருந்து தொடங்குச்சுங்க. தொடங்குது எங்க இருந்து கரெக்டா சொல்லுங்க. திருவாரூர்ல அங்க இருந்து கிளம்பி வந்து ரயில்ல தொடங்குச்சு. நீங்க ஏன் மாத்தி வரலாறு தலைவங்க வசனகர்த்தா கருணாநிதி, புரட்சி நடிகர் எம்ஜிஆர், கவியரசு கண்ணதாசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், வசனகர்த்தா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல மாச சம்பளத்துக்கு வேலை செய்த வசனகர்த்தா கருணாநிதி. தமிழ்நாட்டை ஆண்ட 5 முறை ஆண்ட முதல்வர், முன்னாள் முதல்வர். இந்த கம்பு சுத்துறதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் கேட்டு கேட்டு காதுல ரத்தம் வருது மாதேஷ். எம்ஜிஆருக்கு அதாவது திரையுலகில் அன்னைக்கு எம்ஜிஆர் வராரு அப்படின்னா 10 அடிக்கு அந்தாண்ட வராருன்னாவே இங்க எந்திரிச்சு எல்லாம் நின்னுக்குவாங்களாம். ஒன்னு சின்ன விரும்பாங்களாம், இல்லைன்னா முதலாளிம்பாங்களாம். இவர் டிஆர் சுந்தரம் கார் வந்து அவர் அஸ்தம்பட்டி பகுதியிலேயே எங்கேயும் அங்கதான் குடியிருந்தார் நான் கேள்விப்பட்டேன். அஸ்தம்பட்டிக்கும் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் வளாகத்துக்கும் இன்னைக்கே வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அன்னைக்கு வெறும் மாட்டு வண்டி தடம், ஏற்காடு போற தடம் இருந்தது. அங்க கார் கிளம்பிருச்சுன்னா அஸ்தம்பட்டி பங்களால இருந்து துரை கிளம்பிட்டாரு, எசமா கிளம்பிட்டாரும்பாங்களாம். உள்ள மேக்கப் போட்டுட்டு இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்திரிச்சு நின்னுக்கு வரான். கார் வர்றது கிட்டத்தட்ட 40-45 நிமிஷம் ஆகுமா. டிஆர் சுந்தரம் காரு உள்ள பிளைமவுத் கார் வந்து உள்ள இறங்கி நின்னதுக்கு அப்புறம் புரட்சி தலைவர் போய் காரை திறந்து விட்டு வணக்கம் முதலாளி அப்படின்னு ஒரு வணக்கம் செலுத்திட்டு, எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவரா, அதாவது அம்மாவை சொல்லுவாங்க, அம்மாவை வந்து யாராவது அம்மா போய் பணிஞ்சு கும்பிட்டாட்டியா பார்த்துருக்கிறீங்களா? ஆனா சோகிட்ட தன்னுடைய ஒரு பிறந்தநாள் எப்போ போய் கீழே குமிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கின அந்த மாதிரி புரட்சி தலைவரை வணங்கினவங்க 1,00,000 பேர். ஆனா புரட்சி தலைவரே வணங்கினது எனக்கு தெரிஞ்சு வந்து டிஆர் சுந்தரத்தையும் கவிஞர் கண்ணதாசனையும் வணங்கினார்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட அந்த டிஆர் சுந்தரம், அதாவது தென்னகத்து ஹாலிவுட் அப்படின்னு சொன்ன அந்த காலத்திலேயே நீங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஸ்டுடியோ 1935 கட்டினார்னா அந்த ஸ்டுடியோ முதலாளிக்கு வேணா பாடுறா தென்னகத்து ஹாலிவுட் நிறுவனம் டிஆர் சுந்தரத்துக்கு செலவு வைப்பாங்களா? சம்பளத்துக்கு வேலைக்கு இருந்த வசனகர்த்தாவுக்கு அங்க நாங்க செலவு வைக்கிறோம் இடத்த கூட அப்படின்னு மிரட்டுவீங்களா? ஆரம்பிச்சிங்க பாத்தீங்களா? இப்ப இருக்கிற இல்ல அந்த இடத்தை வாங்கி இருக்கிற இப்ப இருக்கிற அந்த வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் டிஆர் சுந்தரத்துக்கே அங்க சிலை வைக்க அவங்க விரும்பலன்றாங்க. அதுவே அந்த வயிற்று பாட்டுக்கு சம்பளத்துக்கு நீ வசனம் எழுதிட்டு இருந்த உனக்கு வைப்பாங்க சார். முக்தா ஸ்ரீனிவாசனுடைய மகன் முக்தா ரவி வந்து எங்கிட்ட பர்சனலா பேசினார் சில தகவல். அவர் அவர் சில தகவல் சார், முக்தா பிலிம்ஸ் அவங்களும் அங்க டிஆர் சுந்தரம் அவங்க கம்பெனில தான் அவங்க பாரம்பரிய காங்கிரஸ்காரரு. வர்மா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் காங்கிரஸ்காரர் தெரியுமா? நிறைய பேர் தவறான தகவல் அவங்களே அலிகேஷன் சொல்றாங்க. டிஆர் சுந்தரத்தோட செலவைக்கிறது கூட இப்ப இருக்கிற அந்த குடும்பம் ஒத்துக்கல அப்படின்றாங்க. அந்த ஏற்கனவே அந்த சிலை இருந்தது. முன்னாள் அமைச்சர் ராஜாராம் அவங்க வீட்டுல தான் அந்த சிலை இருக்குதா. இப்ப டாக்டர் காந்தராஜ் இருக்காருல, தொலைக்காட்சிகளில் பேசுவாரு. திமுக சொம்பு, இந்த வயசான ஒரு பெரியவர், இந்த வயசுலயும் பாவம் சொம்பு தூக்கிட்டு இருக்கிறார். அவரு தானே நான் திராவிட இயக்கத்தினுடைய போராளி அப்படின்ட்டு ராசாராம் ஐயாவோட பேரை சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கிறார். அவர் நல்லா தெரியும் சொல்லுங்க, சேலத்துக்காரர் தானே, பனமரத்துப்பட்டி தொகுதியில தானே மரியாதைக்குரிய காராசாராம் எங்க தொகுதியில தானே நின்னாரு. டிஆர் சுந்தரம் வந்து முதலியார் வகுப்பை சேர்ந்த அந்த காலத்து ஜமீன், இங்கிலாந்துல போய் படிச்சு சினிமோட்டோகிராஃபிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாத காலத்திலேயே கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிழலை நிஜமாக்கியவர், நிழல் கூடத்தை நிஜமாக கொண்டு வந்து கண்முன் நிறுத்தியவர். அவர் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்.
அவருடைய காலத்துக்கு பின்பு எனக்கு தெரியும் அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. 2 பசங்களும் அப்பயே ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. அந்த ஒரு பொண்ணு அவங்களுக்கு பெருக்கும் அநேகமாக அவங்க எப்படி இருக்காங்களா எனக்கு தெரியல, 80 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்களுக்கு பாத்தியப்பட்டது தான் அந்த 8 ஏக்கர் மாடர்ன் தியேட்டர்ஸ் வளாகம்ங்கிறது. நான் ஏன்னா இவ்வளோ நல்லா தெரியும்னா, மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் சேலம் மத்திய சட்டக்கல்லூரி இருக்குது. அந்த சட்டக்கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அது என்ன சொல்கிறது, அது வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது. அப்போல்லாம் எங்களுக்கு வகுப்பு 10 to 12 மணி 2 மணி நேரம் தான் வகுப்பு இருக்கும். மீதி நேரம் எல்லாம் சட்டக்கல்லூரி இன்னைக்கு பெரிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாகவும் ஹைகோர்ட் ஜட்ஜாகவும் வைஸ் சான்சலராகவும் லா யூனிவர்சிட்டியில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு வந்து 2ஆம் புகலிடம் 2ஆம் தாய் வீடு அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ். ஐயா செல்ஃபி எடுத்து ஆட்டை போட பார்த்தாரு, அந்த இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு சாயந்தரம் வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம். அதனால தான் எனக்கு இந்த வரலாறு தெரியும். 98 99 அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 6 பேருக்கு அந்த நிலத்தை வித்துட்டாங்க, முறைப்படி வித்துட்டாங்க. மோசடியா யாரும் வாங்கல, மோசடியா விற்கல. அதை என்ன பண்ணாருன்னா பிற்காலத்தில் இந்த வர்மா அப்படிங்கிற ஒரு வர்மான ஏதோ கேரளாக்காரர்னு நினச்சிக்காதீங்க, அவர் ஒரிஜினல் படையாச்சி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், காங்கிரஸ்காரர். தங்கபாலு காங்கிரஸ் தலைவர் இருக்கிற அவரோட தீவிர ஆதரவாளர். அவர் ரவிவர்மா அப்படிங்கிறவர் தான் பெரியவர். அவர் காங்கிரஸ் கமிட்டியுடைய சேலம் மாவட்ட பொருளாளராக இருந்தவர். பட் ஆக்டிவ் பொலிட்டிஷியன் கிடையாது. முதல் விஷயம், அவங்க அதாவது ஒரு தொழிலதிபருக்கு ஒரு அரசியல் பின்னணி வேணுங்கிற அடிப்படையில் காங்கிரஸில் இருந்தவர். அதே மாதிரி அவர் பேரில் இருந்து நில அபகரிப்பு, இந்த அபகரிச்சிட்டாங்கிற கெட்ட பேர் இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்னாவே இருக்குமே, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க அந்த இடத்த வாங்குறாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வரேன். மொத்த இடத்தையும் 2000 கமர்ஷியல் ரெசிடென்சியல் ஏரியாவா மாற்றி எல்லாத்துக்கும் வித்துட்டாங்க. முன்னாடி ஏரியாவை எல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிளாக்கா மாற்றி வித்துட்டாங்க. இப்ப அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் 8 ஏக்கராவில் மிஞ்சி நிக்கிறது வெறும் 1365 சதுரடி. பின்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆர்ச்சி தான். ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர்னா ஒரு பிடி மண்ணுல எவ்வளவு லாபம் பார்க்கலான்னு பார்ப்பான். அது பேர் தான் ரியல் எஸ்டேட் அதிபர்னு பேரு. அப்படி இருக்கிற அந்த வர்மா டிஆர் சுந்தரத்தோட சிலையை வைக்கிறதுக்கே அவர் ஒத்துக்க மாட்டார்னு இன்னைக்கு வந்து இந்த நிலைய வித்வான் வேலையை பார்த்துட்டு இருக்காரு முக்தாவோட பையனை சொன்னீங்களா? அப்படியா இருந்தா அந்த 1365 சதுரடியும் அடிச்சு எல்லாம் தள்ளிட்டு அதையும் கமர்ஷியல் பில்டிங் இருக்கலாமே. கேட்ட கேள்விக்கு பதிலுங்க. அதான் நான் சொல்றேன், கொஞ்சம் இருங்க சார். நீங்க சொல்றது உங்க ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரன் ஒரு பிடி மண்ணுல எவ்வளவு லாபம் பார்க்கலாம்னு பாக்குறேன். எதுக்கு 1365 சதுரடி அப்படியே விட்டு வச்சிருக்காங்க? ஒரு நிமிஷம், நாங்க லா காலேஜ்ல படிக்கிறப்ப அந்த மாடர்ன் தியேட்டர்ஸோட முகப்புல பாத்தீங்கன்னா காக்கா எல்லாம் எச்சமிட்டு பாத்தீங்கன்னா அரச மரம் இப்படி எல்லாம் முளைச்சிருக்கும். இப்ப 2 வருஷமா 3-4 வருஷமா போய் பாருங்க, அது வந்து அவ்வளவு அற்புதமா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கான். மேல வருமானம் வந்துருச்சு. இருக்கட்டும், அவன் தானே காசு போட்டு வாங்கினா, கொள்ளையடிச்சானா அடிச்சு புடுங்கினானா, இல்ல நைட்டு போறதுக்கு வேற பேர்ல பத்திரமா இல்ல செல்ஃபி எடுத்து ஆட்டை போட பார்த்தானா? அது நெடுஞ்சாலைத்துறை இடம்ன்றாங்க சார். இன்னைக்கு அப்படியா வந்துருச்சு, இன்னைக்கு போர்டு வச்சுட்டாங்க அந்த இடத்துல. இத்தனை நாள் கண் எங்க பின்னாடி இருந்ததா உங்களுக்குலாம்? உங்க அப்பாவுக்கு வசன கர்த்தா சம்பளத்துக்கு இதுக்கு மாரடிச்சிட்டு இருந்தாரு மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு, அவருக்கு செலவு வைக்கிறேன்னு கேட்டீங்க, அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இப்ப மட்டும் வந்துருச்சு. எத்தனை நாள் இங்க கண்ணு புடனிலையா இருந்தது? உங்க அயோக்கியத்தன ஆட்சியை மக்கள் இங்க எல்லாம் வந்து தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கழுத்தளவு தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டு காப்பாத்துங்கிறான். இவர் இந்த டவுட்டு கூட்டணி உருப்படாத கூட்டணி அதுக்கெல்லாம் இவங்க இந்த புள்ளிராஜாங்க வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்ற அந்த தாத்தாங்க எல்லாம் கூடுறது. இபிஎஸ் களத்துக்கு போனாரா? இபிஎஸ் களத்துக்கு போனாரா? எந்த லோகத்துல? எங்க இதுல இருந்து இப்பதான் வந்தீங்களா? அறிவாலயத்திலேயே விட்டு நீங்க வெளியோ கலைஞர் டிவி தவிர வேற எதுவும் பாக்கலையோ? சன் டிவி தவிர வேற எதுவுமே பாக்கலையா? நீங்க டாக்டர்களோட கடுமையான அறிவுறுத்தல், அவருடைய வலது கால் இந்த குதிகாலில் வந்து கடுமையான தீவிர அவருக்கு வலி, ஒரு 15 நாட்கள் கட்டாயமான ஓய்வுல இருக்குன்னு சொன்னதையும் மீறி இந்த மழை வெள்ளத்தை கேள்விப்பட்ட உடனே நேற்றைக்கு காலையிலேயே ஊருக்கு போனாரு. பாதிக்கப்பட்ட போட்டோ ஷூட் கேமராவும் முன்னாடி போல கட்சிக்காரங்களை அலர்ட் பண்ணி மதுரை மாவட்ட செயலாளர், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர், சாதாரண அங்க இருக்கிற கிளைக்கழக தொண்டர்ல இருந்து உங்க ஊட்ட முதல்ல பத்திரமா பாத்துக்க, நாட்டை பார்க்கவா அப்படின்னு எல்லாத்தையும் களத்துல இறக்கி பட்டையை கிளப்பினார் எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கிறான், எல்லை காத்த சாமி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு இருக்கிறான் தென் மாவட்ட மக்கள். காதை போய் வீழ்ச்சி கேளுங்க. ஒரு நாள் சென்னை தகப்பன் சாமி பழனிசாமி
எங்கள் எல்லை காத்த சாமி எடப்பாடி பழனிசாமி, வேண்டும் சாமி மீண்டும் சாமின்னு தென்னகத்து மக்கள் சொல்லிட்டு இருக்கிறது மாதேசம் மட்டும் காதல அடிச்சுக்கிச்சா? கிடைக்கல சார், மிகப்பெரிய முதலமைச்சர் போனாரு, போய் அங்க போய் டெல்லியில கேசரி சாப்பிட போனாரா? கேசரி சாப்பிட போனாரா? பணிகள் அதே போல தமிழ்நாடு எப்படி தத்தளிக்கிறது பிரதமர் கிட்ட பேச போனாரு. நான் கேக்குறேன், இல்ல மாதேஷ், பிரதமர் கிட்ட பேச போனாரு. நான் திருப்பி கேக்குறேன் மாதேஷ், எடப்பாடி யாரையும் ஆதரிக்கல, நானும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவனா இருந்து பேசுறேன். சென்னையில நானும் ஒரு வாரம் பாதிக்கப்பட்டேன். ஆனா வாய் திறக்காம இருந்தீங்க. வாய் என்றால் நான் நம்பிக்கிட்டேன் மாதேஷ். நீங்க வந்து எந்த மன ஆச்சரியங்களும் இல்லாத அப்படியே குத்தூசி இதுல நிக்க தராசுகள். சென்னையில அவங்க செய்த தவறுக்கு இல்ல நான் சொல்லிடுறேன், சென்னையில அவங்க செய்த தவறுக்கு சில தவறுகள் நடந்துதான் மக்கள் அதிர்ப்பு கொந்தளிச்சிட்டாங்க. அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும், அதை எப்படியாவது மீட்டு எடுக்கணும் தான் தென் மாவட்டங்கள்ல அவங்க பயணப்பட்டு 10 அமைச்சர்கள் சார், 10 அமைச்சர்கள் அங்கே. முதலமைச்சர் எங்கேயா போனாரு? ஆதன் டிவில தாஸ் சார் இவர் இருக்கிறாரு, தாமரை இருக்கிறாரு, தாஸ் சார் இவர் இருக்கிறாரு, எங்கேயா போனாரு மாதேஷ்? இல்ல சார் மாதேஷ் வந்துடுவார். என்ன பதில் இது? ஒரு பிரதமரை பார்த்து தமிழ்நாட்டை பேரிடராக அறிவிங்க, இந்த மழை வெள்ளத்தை மிகப்பெரிய பேரிடரா அறிவிங்க, கணம் பொருந்திய நீதி 12,569 கோடி ரூபாய் கொடுங்க எங்க மக்களை மீட்டெடுக்கன்ற. திருப்பி அவர் இங்கிலீஷ்ல படிக்க சொல்லுங்க, அந்த 12,569 கோடிங்கிறத படிக்க சொல்லுங்க, இல்ல எழுதி தர சொல்லுங்க பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி. நான் அதுக்கு வரல. கணம் பொருந்திய இல்ல இப்படி வந்து உங்க அதிமுக மேடையில பேசுற மாதிரி பேசுறீங்க. திருமாவேலன் எழுதி கொடுத்திருப்பாரு, இந்த கலைஞர் டிவில வேலை செய்யறாரு அவர் தாங்க இன்னைக்கு. அதாவது எந்திரன் 2.0க்கு பின்னாடி என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி திருமாவேலன் குரலற்றவர்களின் குரல், ஒரு காலத்துல உரிமை போராளியா இன்னைக்கு திமுக சொம்பு தூக்கியா உட்காந்து எழுதி கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. அவர் என்னத்தை எழுதி கொடுக்கிறாரோ. ஆக நான் சொல்வது என்னவென்றால், மரியாதைக்குரிய ஒன்றிய, அப்புறம் இப்ப நடுவில் எங்க இந்த ஒன்றியம் குன்றியம்லாம் எங்கேயா போச்சு? கொஞ்ச நாளா மத்திய அரசுங்கிறாங்க மறுபடியும். என்ன அந்த 3 ஸ்டேட்ல தானே ரிப்பீட் காரணமோ? இப்போ ஒன்றிய அரசு குன்றிய அரசு இருந்தாங்க, அப்புறம் மத்திய அரசுங்கிறாங்க. இல்ல ஒண்ணு நீங்க இப்படிதான் டைவர்ட் பண்ணுவீங்க. கணம் பொருந்திய டெல்லிக்கு அவர் இந்தியா கூட்டத்துக்கும் போனாரு. ஐயா கணம் பிரதமரையும் சந்திச்சிருக்காரு. கணம் அருமையா சொல்றீங்க. பிரதமரையும் அப்படியே வச்சுக்கோங்க. வரேன். கணம் பொருந்திய நீதிமான் மாதேஷ் கிட்ட நான் ஒரே ஒரு எதிர்க்கேள்வி. நீதிமான் எல்லாம் கிடையாது, மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்க போறாங்க. அதாவது இந்த தராசில் நடுமுள் இந்த பக்கமா அந்த பக்கம் சட்ட நடுவாக மாதேஷிடம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சென்னையில மக்கள் அதிருப்தி ஆயிட்டாங்க, கொந்தளிச்சிட்டாங்க. இந்த கோவத்தை நாம மாத்தணும்னா தென் மாவட்ட மலை பாதிப்பை நாம போய் சரியா கையாளணும் மொத்த அமைச்சர்களையும் அங்க அனுப்பி விட்டாரு. திருவள்ளூர்ல மழை பெஞ்சா திருவாரூர்ல நெருக்கிட்டுச்சு. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். இல்ல சார், இல்ல ஒரு நிமிஷம் என்ன கேட்க விடுங்க. இந்த சென்னை பெருவெள்ளத்தின் போது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்கிற ஒரு வாதத்துக்கு வச்சுக்கங்க. இருக்கிறப்ப பாஜக கூட்டணியில கற்பனையா நாங்க தொடர்றதா நினைச்சுக்கங்க. இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இல்ல தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி வெள்ளம் அடிக்கிறப்ப இந்த கிராமப்புறத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு போன மாதிரியும் இருக்கணும், சின்னாயை பார்த்த மாதிரி இருக்கணும். சின்னாயினா தெரியும்னு நினைக்கிறேன், சின்ன மாம்பாங்க. அதாவது கல்யாணத்துக்கு போகணும், அதுதான் மெயின். ஆனா அங்க என்ன பண்ணும்னா அந்த வயசான சின்னம்மா உட்காந்துட்டு இருக்குமா, அது பல நாளா என்ன வாடா வாடா பாக்குறதுக்கு அப்படின்னு கூப்பிடுமா. அப்ப என்ன பண்ணும்னா போய் அந்த அம்மாவையும் பார்த்துட்டு, அம்மா நல்லா இருக்கிறியா, நான் உன்னை பார்க்கறதுக்கு தாம்மா அங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷப்படுமா. அந்த மாதிரி அதுதான் கிராமத்தில் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு போன மாதிரியும் இருக்கணும், சின்னாயை பார்த்த மாதிரி இருக்கணுங்கிறது இவருடைய நோக்கம். அந்த டாட்டு கூட்டணி, டவுட்டு கூட்டணி, புள்ளி கூட்டணி, பொருந்தா கூட்டணி, புள்ளி ராஜாங்களாம் அதுக்கு சரிப்படுவாங்களா அப்படின்னா சரிப்படாத, எல்லாம் பல்லு போன கிழவ ராஜாக்கள் உட்காந்துக்கிட்டு டெல்லியில வந்து எல்லாம் இது சாப்பிடுறது, கேசரி சாப்பிட உட்காந்துருந்தாங்க. இல்லைங்க நான் கேள்வி கேட்டிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருந்து நரேந்திர மோடியோட கூட்டணியில இருந்து அங்க போய் கூட்டணி பேசுறதுக்கு இங்க இந்த பிரச்சனை தலைக்கு மேல தண்ணி போயிட்டு இருக்கிறப்ப, தலைக்கு மேல வெள்ளம் அடிச்சு புரட்டி போட்டுட்டு இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போய் உட்காந்து கூட்டணி பேசியிருந்தா இந்நேரம் கிழிச்சு தொங்க போட்டிருக்க மாட்டீங்க. ஆமா இல்ல ரெண்டுல ஏதாவது ஒரு பதில் செய்தி ஆக்கியிருக்கோம். இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கும் போனாரு, பிரைம் மினிஸ்டர் பார்த்தாருன்னு தான் நாங்க செய்திகளாக சொல்றோம், நாங்க விவாதம் பண்றோம். கொஞ்சமாவது மனசாட்சின்னு கொஞ்சமாவது மிச்சம் இருக்கும். அந்த மனசாட்சி படி சொல்லுங்க. மனசாட்சி இருக்கு சார். எடப்பாடி பழனிசாமி இதே வேலையை நான் முடிச்சிடறேன். எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருந்து இதே மாதிரி டெல்லிக்கு போய் கூட்டணியை பேசிட்டு போற போக்கில் சின்னாயி உன்னையும் பார்க்க வந்தேன்னு பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்து திருமாவேளம் எழுதி கொடுத்த பேப்பரை கொண்டு போய் கொடுத்துட்டு பெருசா போட்டோ எடுத்து காலையில பேப்பர்ல எல்லாம் போட்டுட்டு வந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி கிழிச்சு தொங்க விட்டுருப்பீங்களா மாட்டீங்களா? அதே அளவுக்கு தான் நீங்க
ஸ்டாலினை ரிப்போர்ட் பண்ணீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லு மாதேஷ். ஏதோ யூடியூபருங்க உங்களை மாதிரி சோசியல் மீடியா கொஞ்சம் மனசாட்சி இருக்குது. உங்களால தான் சென்னை பெருவெல்லாம் வெளியவே தெரிய வந்தது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் 3 நாள் பேசாம எல்லாம் அமைதி காத்தப்ப நீங்க எல்லாம் வெளியே கொண்டு வந்து சென்னை மீட்ட திமுக ஏயா சாவரான்லாம். ஆனா என்ன போடுறீங்க? சென்னை மீட்ட திமுகன்னு போட்டீங்க. ஆனா உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் மெயினான முக்கியமான ஆதன் டிவி மாதிரி இருக்கிற சேனல் தான் வெளியே கொண்டு வந்தீங்க. உங்களோட பிரஷர்னால தான் வேற வழி இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் உண்மை எழுத ஆரம்பிச்சான். அந்த மாதிரி மனசாட்சியோட சொல்லு மாதேஷ். எடப்பாடி பழனிசாமி சிஎம் அவரை ட்ரீட் பண்ண மாதிரி தான் நீங்க ஸ்டாலினை பத்தி நேத்து எழுதுனீங்களா? இதே ஃபார்முலாவை நான் ஒண்ணு கேக்குறேன். ஒரு போட்டோ காட்டுறேன். இந்த போட்டோ மாதிரி ஒரு நிகழ்வை எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் சார் செய்ய மறுக்கிறாரு? அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது இதே போல ஒரு பேரிடர் காலத்துல நிவாரண தொகையை நேரா சீஃப் மினிஸ்டர் சந்திச்சு திரு ஸ்டாலின் அவர்கள் போய் கொடுக்கிறார். பாருங்க இந்த போட்டோ. இந்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து ஒரு தலைமைச் செயலகத்துல இந்தாங்க எங்க மக்களை எல்லாம் மீட்டு கொண்டு வாங்க, நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னு ஏன் எடப்பாடி செய்யல? கொண்டு போய் ஏதாவது நிதி வெள்ளம் அப்படின்னு நாங்கள் ஏதாவது கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தா அதையும் ஆட்டை போட்டு திங்கிறதுக்கா? செல்ஃபி எடுத்து இடத்தையே ஆட்டை போடுறீங்க, இன்னும் இதையும் ஆட்டை போட்டு திங்கிறதுக்கா? அதனால தான் நேரடியா அம்மா காலத்தை விட நான் முடிச்சிடுறேங்க. உங்க என்ன பேச்சு? ராஜீவ் காந்தி காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு நான் முடிச்சிடுறேங்க. அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்து போய் கொடுத்திருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா 10 தடவை அந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து திரு இபிஎஸ் உங்களுடைய கட்சி சார்பில் உங்களுடைய ஜெயலலிதா அம்மாவின் மேல் உள்ள பாசத்தை கண்டு நான் அப்படியே மெய் சிலிர்த்து போகிறேன் மாதேஷ். போதும். அதை விட மேல என்ன பண்ணாருன்னா அதத்தான் மொத்தமா அதிமுக சார்பா தென் மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் தேவையான அத்தனை அத்தியாவசிய பொருளும் ஊடா போய் இறங்கி இருக்குது. உண்டா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. உங்க ரிப்போர்ட்டர் இருந்தா கூப்பிட்டு கேளுங்க. நேத்துல இருந்து தமிழ்நாடு அரசு போறதுக்கு துப்பு இல்ல, கதி இல்ல. இவங்க போறதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கனிமொழியே போய் மாட்டிக்கிட்டு அவங்களே ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா நீச்சல் அடிச்சு போறான், இதுல நடந்து போறான், வேட்டி இல்லாம வெறும் அன்றாயர் போட்டுட்டு போறான். போய் அதிமுக தொண்டை ஒவ்வொரு ஊடா கொண்டு போய் காட்டியா நான் இப்ப இருக்கேன், நான் பேசுறதே விட்டுறேன். திமுக எங்க பண்றது காட்டு, அரசாங்கம் பண்றதை தவிர்த்து திமுக பண்றது காட்டு. நான் 1/2 மணி நேரம் பிரேக் கொடுங்க, கேமரா ஆஃப் பண்ணுங்க, காட்டுப்ப. என்ன பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம் மாதேஷ்? அரசாங்கத்தை தவிர இந்த 2.5-3 வருஷமா கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற திமுக காரன் 100 ரூபாய் செலவு பண்ணா அந்த மக்களுக்கு ஒரு போட்டோ காட்டு, கேமராவை கட் பண்ணு. என்ன உண்மைக்கு மாறான தகவல்? ஒரு பொறுப்பான பத்திரிகையாளர் திமுக காரன் எங்க போனா தென் மாவட்டத்துல காட்டுங்க. அடிச்சு துரத்தி விடுவாங்க. மக்கள் வெறியில் இருக்கிறாங்க. ஸ்பேஸ் கொடுங்க. நீங்க நான் கேள்வி கேட்க இவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கங்க. நல்ல வாசிக்க பிடில 15 மழை வெள்ளத்தில் அத்தனை அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சிகள் திமுகவினர் சூறாவளியாய் சுரன்று மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு அதிமுக அந்த ஃபோர்ஸ் இல்ல. இந்த ஆட்சி கெட்ட பேர் எடுத்துட்டு பெரிய அளவுக்கு செய்யல சார். அங்கொன்றும் இங்கொன்றுமா செய்றாங்க சார். அங்கொன்றும் இங்கொன்றுமா செய்றாங்க. இப்ப இப்படியே இறங்கி வந்துருச்சா கீழே? அதிமுக காரங்களுடைய களப்பணி தென் மாவட்டங்கள் எப்படி இருக்குது தயவு செஞ்சு ஸ்பீக்கர் போன் போட்டு உங்க பீட் ரிப்போர்ட்டர் சென்னைக்கு 1 நாள் 2 நாள் வந்தாரு. அதற்கு பிறகு முழுமையா வரல. திமுக சார்பில் ஆவுன்னா சேலத்துல போய் அவர் இருக்காரு. நீ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராயா? யார் முதலமைச்சர்? வெக்கமா இல்ல அந்த பதில் சொல்றதுக்கு? எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு பண்ண முடியுமோ அதை தாண்டி தென் மாவட்டங்கள்ல பண்ணிட்டு இருக்கிறாரு. நடுவுல ஒரே ஒரு நாள் தன்னுடைய மருத்துவ பரிசோதனைக்காக அந்த கால்வழி பிரச்சனைக்காக சேலம் வந்தார். காலையில விமானத்துல வந்து அந்த மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டு அன்று மாலையே இல்ல மன்னிக்கிறேன் அடுத்த நாள் காலை விமானம், சேலத்துல ஒரு நாளைக்கு ஒரு விமானம் தான் இருக்கு, அடுத்த நாள் விமானத்துல கிளம்பி வந்து இங்க களப்பணி எல்லாம் பார்த்தாரு, எல்லா இடத்தையும் பார்வையிட்டாரு. ஆனா முதலுதவி பாதிக்கப்பட்ட மக்களுங்கிறது சென்னையை காட்டிலும் தென் மாவட்ட மக்களுக்கு இல்லம் தேடி ஒவ்வொரு அதிமுக காரனும் கொண்டு போய் கொடுத்திருக்கான். மாதேஷ், மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அந்த மனசாட்சி கேளுங்க. உங்க பீட் ரிப்போர்ட்டர் இருந்தா பீட் ரிப்போர்ட்டர் கேளுங்க. ஒரு எதிர்க்கட்சி முதலமைச்சராக ஒரு நிமிஷம் எதிர்க்கட்சியாக போதுமான அளவு ஆட்சி அதிகாரம் போதுமான அளவு செய்யல. ஆட்சி வேகம் எடுத்திருக்கணும் சார். திமுக மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்குன்னா அதை நீங்க அறுவடை செய்திருக்கணுமா இல்லையா? மக்களின் அபிமானத்தை திராவிட மாடல் ஆட்சி நான் முத்துவேல் கருணாநிதியின் மகன் வசனம் பேசிக்கிட்டு போலியா ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற உங்ககிட்ட ஆட்சி கட்டில கொடுத்துருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க, ஆட்சி இயந்திரம் அவங்ககிட்ட இருக்கிறப்ப ஒரு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய சக்தியை மீறி தன்னுடைய தொண்டர்கள் சக்தியை மீறி பம்பரமா அங்க போய் நின்று சுத்திட்டு இருக்கிறாரு. நீ போய் டெல்லியில உட்காந்து இந்த டவுட் கூட்டணி முட்டி போன முழங்கால் போன கூட்டணிக்காரங்களோட உட்காந்துட்டு போய் பாசந்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. வெக்கப்படுறாங்க இந்த தமிழ்நாட்டுல.
எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நான் சிறந்த முதலமைச்சராக இருப்பேன். நான் எந்த காலத்திலயும் நான் வாக்கு போட மாட்டேன். மறைக்கிறீங்க பிரதமரை பார்த்ததே நைட் 10:45 யார் எங்கேயோ பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததே 10:45. நீ கூட்டணி கூட்டம் முடிஞ்சதே 9 மணிக்கு. உனக்கு தமிழக மக்களுடைய அக்கறையா இருந்தா இது கேட்கிறேன். பெங்களூர்ல வந்து குறுக்க அணை கட்ட போறான்னு பிரச்சனை தலைகளை மேல அப்படி எரிஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. போய் பெங்களூர்ல உட்காந்து ரைஸ் பாத் சாப்பிட்டாரு. அப்படித்தான் நாங்க கூட்டணி டாட்டு கூட்டணி டவுட்டு கூட்டணின்னு நீ மற்றதுக்கு சொன்னல. இப்ப நம்ம இளைய மடாதிபதி சொன்னார்ல, முன்னாள் நண்பர்கள் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இன்னும் நட்போட தான் இருக்கிறாங்க சொல்லி நிதி வாங்கி கொடுங்க. நீ உன் கூடயே கூட்டணி வச்சிட்டு இருக்கிறிய, மல்லிகார்ஜுன கார்கேவோட கை கோர்த்துட்டு இருக்கிறிய, அந்த வீணா போன உருப்படாத ராகுல் காந்தியோட கோர்த்துட்டு இருக்கிறீங்களா, அவங்ககிட்ட சொல்லி காவிரியில தண்ணி கூட சொல்ல வேண்டித்தானே. என்ன ஏமாற்று நாடகது. நாட்டுடைய முதலமைச்சர் எங்கன்னு பார்த்தா டெல்லியில் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறார்? கூட்டணியை கட்டமைக்கிறார். உனக்கு ஹிந்தி தெரியாது போடா, இவங்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. பீகார் முதலமைச்சர்கிட்ட நேற்று நல்லா மூஞ்சில் எடுத்து உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டான்ல, ஹிந்தி தெரிஞ்சுக்க போடா அப்படின்னு அனுப்பிச்சுட்டான்ல. ஹிந்தி ஒரு தேசிய மொழி, அதை முதல்ல போய் திமுக காரங்க படிச்சுட்டாங்க அப்படின்னு பீகார் முதலமைச்சர் சொன்னாங்க. அங்க போட்டிருக்கலாம் டிஷர்ட், ஹிந்தி தெரியாது போடா, அவன் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு வாடா அப்படின்னு விட்டான். அது கூட தெரியாத மாதிரி காதுல விழுந்துதான் சொன்னது. அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியா பாருங்க, எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய உடல் நலத்தை மீறி ஊடுருவி போறாரு. எங்க முதலமைச்சர் கேட்டா முதலமைச்சர் பிரதமரை சந்திக்க இரண்டாம் கட்ட தலைவர் அமித்த எழுதி திருமாவளவன் எழுதி கொடுக்கறதா கொண்டு போய் கொடுக்க போற. திருமாவளவன் இல்ல, அவர் திருமாவளவன், திருமாவளவன் கலைஞர் அவர் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் தானே கொண்டு போய் கொடுக்க போற. உன் பையன் அனுப்பிச்சுட்டு போ. இல்ல இந்த லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஒரு அமைச்சர் இருப்பாரு, அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரா? அந்த கோட்டர் பாலாஜி யாரையாவது அமைச்சர் அனுப்பிச்சுடு. அந்த டபுள் வச்சு டக்லஸ் அவர் தான் ஓரம் கட்டி வச்சிருக்கு. ஆனா அவன் தங்கச்சி அனுப்பிச்சுட்டு இருக்கலாம்ல, கலைஞருடைய வாரிசு தானே. அவங்க காலத்துல தூத்துக்குடியில நம்ம அங்க அனுப்பிச்சு எங்க பிரைம் மினிஸ்டரோட போய் அங்க ஒரு இணக்கமா ஏற்பட்டு நல்ல இது ஆகி போயிருமோ, எங்கடா நம்ம வாரிசுக்கு பிரச்சனை ஆகி போயிருமோ தான் பிரச்சனை. எதெல்லாம் போனாலும் அரசியல், பாலா போன அரசியல். எதுக்குடா இந்த திமுக ஓட்டு போனோன்னு செத்து சுண்ணாம்பு ஆகிட்டு இருக்கிறான். 20-24 நான் தான் சொல்றேன், அடிக்கடி சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சரா இருந்தப்ப கூட அவர் பேரை யாரும் இப்ப உச்சரிச்சது இல்லை. நான் இப்ப சொன்ன மாதிரி எல்லைச்சாமி எடப்பாடி பழனிசாமி, எங்கள் குலச்சாமி, வேண்டும் சாமி, மீண்டும் சாமி, எடப்பாடி பழனிசாமின்னு சென்னையில ஒழிச்ச குரல், இன்னைக்கு தென் மாவட்டத்துல ஒழிச்ச குரல், ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒழித்து கொண்டிருக்கின்ற குரல் 24ல ஒழிக்குதான்றதை நம்ம பார்ப்போம். 2024 தேர்தல் நடக்க போகுது. அதிமுக தலைமையிலான கூட்டணி, மெகா கூட்டணி, மகா கூட்டணின்னு யாருமே புதுசா வரவே இல்லையா சார்? இன்னமும் அதிமுக மட்டும் தான் தனியா இருக்கு. எடப்பாடி எனக்கு தெரிஞ்சு நேரடியாக போன் வச்சுக்க மாட்டாரு. அவருடைய PA நம்பரு இனிமேல் என்ன பண்றேன் கூப்பிட்டு சொல்லி, இனிமேல் நீங்க கூட்டணி யார் யார் உங்ககிட்ட நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்களோ, மற்ற கட்சியிலேருந்து மற்ற கூட்டணியிலேருந்து பேசிட்டு இருக்கிறாங்களோ, நம்ம ஆதன் டிவி மாதேஷ்க்கு இனிமேல் ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு உங்க நம்பர் நான் போட்டு இனிமேல் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு. உங்களோட யாருமே இல்லை சார். அவங்களாவது புள்ளி கூட்டணி ஏதோ சொன்னீங்களே, டாட் கூட்டணி, டாட் கூட்டணி, டவுட் கூட்டணி, புள்ளி கூட்டணி, புள்ளி ராஜா. 28 கட்சி இருக்குது. இங்க நமக்கு யாருமே இல்ல. யாரு அப்படியா? இங்க நமக்கு அதிமுக கூட யாருமே இல்ல. அதான் நான் என்ன யார் இருக்காங்க சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ஜனவரி வரைக்கும் பொங்கல் வரைக்கும் பொறுத்துருங்க. திமுகவில் எத்தனை மந்திரிங்க வெளியே இருக்கிறான் அப்படின்னு அதை எத்தனை மந்திரிங்க மந்திரி சபையில் இருக்கிறான்னு கேட்கறதுக்கு பதிலா எத்தனை பேர் ஜெயிலில் இருக்கிறான்னு மிஞ்சி போனால் ஒரு 4 பேர் 5 பேர். நம்ம இவர் வந்து துரைமுருகன் இப்பயே சீன் போட்டு போய் படுத்துக்கிட்டார். இன்னொன்று நம்ம அண்ணன் பொன்முடி வந்து தான் நேற்று இதாகி போச்சு இல்லைங்களா, பொன்முடி சாதா முடி ஆகிட்டாரு. இன்னும் 2 நாள் டை அடிக்காமல் வெள்ளை முடி ஆகி போயிடும். காலையில் வந்து இது கொடுக்க போகிறாங்கல்ல, சென்டென்சிங் கொடுக்க போகிறப்ப எனக்கு பெரிய ஒரு எனக்கு மனத்தாங்களாக இருக்குது. இதை நெஞ்சு வலி வந்துடக்கூடாது. நான் கடவுளை தான் மனமாற வேண்டுறேன். 44 வயசுக்கார பாவம் நம்ம கோட்டர் பாலாஜிக்கே நெஞ்சு வலி வந்துருச்சு. அந்த மாதிரி நாளைக்கு சென்டென்சிங் கொடுக்குறப்ப திடீர்னு இப்படியாவது பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. நல்லா திடத்காரமாக இருந்து வேணியா இந்த திமுக காரன், அண்ணா திமுக கார அமைச்சர்கள் யாராவது லூஸ் டாக்கிங் என்ன விடுவாங்க? நம்மளுதுமே 8-9 அமைச்சர்களுக்கு இடி வந்தாங்க, டிவிஎஸ்சி வந்தாங்க, எல்லாமே இன்னமும் இருக்குது சார், பெண்டிங் இருக்கு சார். கண்டா வர சொல்லுங்க. நான் அதுக்கு வரல. இந்த அதிமுக அமைச்சருங்க யாராவது வாய்க்குழு பிடித்து என்னைக்காவது பேசியிருக்காங்களா? மக்களை இழித்து பேசியிருக்காங்களா? யோசிப்பேன் நீ எஸ்சி தானே நீ. இந்த பொன்முடி, KN நேரு, இந்த துரைமுருகன், ஐ பெரியசாமி, இந்த திமுக இவங்கெல்லாம் இந்த ஆண்டான் அடிமை பரம்பரை. இன்னமும் அவங்க எந்த சாதியை ஒழிச்சேன்னு ஏமாற்றி இத்தனை நாள் எல்லாத்தையும் அடைந்தால் திராவிட நாடு சுடுகாடும்பானுங்கள்ல இந்திய ஆரம்பிச்சு எடுப்பார். இப்போ இந்த பிரச்சனைலாம் தலைக்கு மேலே போச்சுன்னா ஒன்று அவனுக்கு பிடிச்சிட்டு தொங்கி சாகிறது நீட்டு, இல்லைன்னா ஹிந்தி ஏதாவது ஆரம்பிச்சிருவான். அங்கே இனிமேல் சொன்னா அவன் ஹிந்தி தெரியாட்டி வராதுறாங்களாம்.
ஹிந்தி வேண்டாம் போடானா ஹிந்தி இல்லைன்னா போங்கடா நீங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இதை பிடிச்சி தொங்குவானுங்க. நம்ம எங்க யாரு கூட சேர போறோம்? நமக்கு ஹிந்தியும் தெரியணும், இங்கிலீஷும் தெரியணும். நம்ம அந்த மாதிரி யாரு கூட இருக்கோம்? அதை சொல்லுங்க சார். நான் அதான் நமக்கு யாருமே இல்லையே சார். இல்ல அதுல ஒரு விதத்துல ஒத்துக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் பட்சத்துல பாத்தீங்கன்னா பாஜக வட மாநிலங்கள்ல ஒரு 330 சீட்டை தாண்டும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரி, அந்த கூட்டணி தொடர்றப்ப அதிமுகவோடு யார் கூட்டணியில் இருக்கிறாங்க, யார் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, மரியாதைக்குரிய செங்கோட்டையன்ட்ட யார் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இப்ப பொதுவெளியில சொல்லக்கூடிய செய்தி அல்ல. நிச்சயமா சொல்றேன், யூ டேக் இட் இன் ரிட்டன் அண்ட் அண்டர்லைன். எடப்பாடி பழனிசாமி தலைமையில நீங்க எதிர்பார்க்காத கட்சியுடன் கூடிய மெகா கூட்டணி வரும். அந்த கூட்டணி நிச்சயமா இன்றைய தேதியில குறைந்தபட்சம் 25 நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா ஜெயிப்பாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இதை நீங்க எழுதி வச்சுட்டு என்கிட்ட கேட்க. பன்னீர்செல்வம் ஒரு கூட்டத்தை எல்லாம் நடத்தி, ஓபிஎஸ் ஒரு தனி கூட்டத்தை எல்லாம் நடத்தி ஆலோசனை கூட்டம், அதிமுகவை மீட்டெடுக்க போறோம், தனி கட்சி எல்லாம் தொடங்குற ஐடியா இல்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வமா? ஏன் அவரு அமைச்சரா இருக்காரு, மாவட்ட செயலரா இருக்காரு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தானே கேக்குறீங்க? ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம். ஓ ஆடா, நம்ம பேச்சு முத்து, நம்ம பழைய ஆளா, நம்ம ஐனஸ் அதிமுக என்ன முதலமைச்சர், அதான் பழைய ஐனஸ். அதிமுக மன்னர்மானியை ஒழிச்சதுக்கு அப்புறம் கூட அதே ட்ரெஸ்ல சுத்திட்டு நம்ம இவன் படத்துல ஒரு அப்படி ஐனஸ் அப்புறம் கேட்டீங்களா? பேச்சு முத்து பன்னீர்செல்வமா இருக்காரா? அவரு நல்லா இருக்காரா? ஹெல்த்தியா இருக்காரா? பாவம், எதுவும் பேப்பர்லாம் எதுவும் செய்தியே வர்றதில்ல. என்னமோ இப்ப மீண்ட குழு, மீக்காத குழு, மூண்டு போன குழு பேங்க்ல வீசுதுன்னு இவ்வளவு உயரத்துல எல்லாம் உட்காந்து என்னைக்கு நிக்காது. இது இல்லைங்க, என்னைக்கு நிக்காது. அப்படி ஒருத்தர் ரொம்ப தாழ்வா நினைக்காதீங்க. எனக்கு தெரியலங்க, தாழ்வா நினைக்காதீங்க. அம்மையார் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அவரு. இல்லைங்க, நான் வந்து பழைய நினப்படா பேராண்டி, பழைய பெருங்காய டப்பா, எத்தனை நாளைக்கு இன்னும் வந்து 1992 உங்க தாத்தா பேராண்டி, இந்த கதை எத்தனை நாளைக்கு ஓடும்? இன்னும் வந்து இந்திரா காந்தி போய், ராஜீவ் காந்தி போய், நரசிம்மராவ் போய், வாஜ்பாய் போய், மன்மோகன் சிங் போய், தேவகவுடா போய், குஜரால் போய், நரேந்திர மோடி வந்துட்டாரு. இன்னும் உங்க தாத்தா பேராண்டின்னு பழைய காலத்துல இருக்கிறீங்களா? அது என்ன உரிமை மீட்பு இப்போ என்னமோன்னு ஆரம்பிச்சுக்கிறாரு. என்ன உரிமை அவருக்கு? அவர் முதல்ல அதிமுகவை மீட்டெடுக்க பேர சொன்னீங்கன்னா புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. அதிமுகங்கிற பேரையோ, அதிமுக ரெட்டலை சின்னத்தையோ, அந்த அதிமுக கலரை வேட்டியோ பயன்படுத்தினா, ஏற்கனவே உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்குது, ஏதாவது அதிமுகன்னு பேரை சொன்னா தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு விஜயகாந்த் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, அதிமுகங்கிற பேரை ஏதாவது களவாண்டினா புடிச்சு ஹைகோர்ட்ல புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. ஓபிஎஸ் சொல்றாரு, என்ன பார்த்து திமுகவின் ஆளு, நான் திமுகவின் பி டீம்ன்றாங்களே, நான் நினைச்சிருந்தால் திமுகவில் சேர்ந்து இன்னைக்கு அமைச்சராகி இருக்க முடியும், ஆனால் நான் அதிமுகவின் தொண்டன் அப்படின்றதே உங்களோட ஒரு கரிஸ்மாவை கேவலமா இல்ல திரு பன்னீர்செல்வம் அவர்களே. நினைச்சிருந்தா திமுகவில் அமைச்சராக இருப்பேன். எடப்பாடி பழனிசாமி கழுத்து அருங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமா நினைக்காது? எடப்பாடி பழனிசாமி பிடிச்சி 2 பக்கம் AK-47 துப்பாக்கி வச்சுட்டு இப்படி கழுத்துல ஒரு கத்தி வச்சு கேளுங்க இந்த மாதிரி வார்த்தை. அவன் தான் தலைவன், அவன் தான் தலைவன். தெரியுதா? தலைமை பண்புக்கு 5 பைசா கூட பொறாத ஒரு நபர். இல்லை அம்மா இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாங்களா? என்னை வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணியிருந்தா நான் திமுகவில் போய் அம்மா சொல்லுவாங்களா? புரட்சித் தலைவர் சொல்லாதீங்க, அதெல்லாம் கேள்வியே கேட்க முடியாத இடத்துல இருக்கிறவர். அதுதான் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு அரசியல் இயக்கத்துல முன்னாடி நிக்கிற செகண்ட் லைன் லீடர் கூட தகுதி இல்லாத ஒரு மனுஷன். அதிமுகவை மீட் பண்றாரு. இப்போ எங்க அடகுகடையில இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பத்திரமா இருக்குது. 2 கோடி தொண்டர்களும் மொத்த இயக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு. நீ வந்து அங்க என்ன பண்ணா, எலி சேர்ந்து ஈய கூட்டணி தகர்க்க முடியுமா? எஃகு கோட்டையை நீ வந்து சுரண்டி பார்க்க முடியுமா? அது பல்லு இல்லாத வால் இல்லாத எலி. அதை பாவம் ஓங்கி ஒரு அடிச்சு தூக்கி எறியலாம், வேண்டாம் ஏதோ போகட்டும் அப்படின்னு விட்டு வச்சிருக்கிறோம். அவரை பார்த்து பரிதாபப்படுறான். நான் தான் ஒன்று சொல்றேன், அவருக்கு வந்து தயவு செஞ்சு அவரு இந்த கட்சினால இது பண்ணுவார். 4 ஆப்ஷன் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதை அவரை பயன்படுத்திக்க சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ, கூச்ச நாச்சத்தை விட்டுட்டு நேரடியாக போய் பிஜேபியில் சேர சொல்லுங்க, அது முதல் வாய்ப்பு. இல்லையா, வெக்கத்தை விட்டுட்டு அவர் சொன்ன மாதிரி நேராக திமுகவில் போய் சேர சொல்லுங்க. இதுதான் 2வது ஆப்ஷனு. இல்லை 3வது ஆப்ஷன் ஒரே இது என்னன்னா, பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு போய் தேனியில் உட்காந்துட்டு பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சிக்கிட்டு உங்கள் தாத்தா பேராண்டி ஒரு காலத்தில் அப்படின்னு பேரம்பேத்திக்கிட்டு பழைய கதையை சொல்லிக்கிட்டு நல்லா நிம்மதியாக இருக்க சொல்லுங்க. 4வது ஆப்ஷன் உண்மையாலுமே அவருக்கு மீண்டும் ஒரு அரசியல் மறுவாழ்வு வேணும் அப்படின்னு சொன்னா, பழனிசாமியை பார்க்கறதுக்கு பழனிக்கு காவடி எடுக்க சொல்லுங்க. அது 4வது ஆப்ஷன். அரசியல் மறுவாழ்வுன்னா பழனிசாமியை பார்க்கறதுக்கு பழனிக்கு
காவடி எடுக்க சொல்லுங்க. இதுதான் அரசியல்ல மறுபடியும் ஒரு வாழ்வு வேணும். கடைசி காலத்திலயும் நாம ஒரு அதிமுக காரன் முன்னாள் முதலமைச்சருங்கிற கௌரவத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவருக்குள்ள ஒரே ஆப்ஷன் இதுதான். என்னைக்கு நீ இந்த கட்சிக்காரங்களை நம்பாத, அந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்துக்கிட்டு பிஜேபிக்கு அதிக எம்பி சீட்டு கொடுங்க, பிஜேபிக்கு அதிக எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, நான் காவி துண்டு போட்டுக்கிட்டு கையில் வந்து தாமரையை பச்சை குத்தி கொண்டு குஜராத் முதலமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கு போவேன் அப்படின்னு இந்த கட்சியில் இருந்து கொண்டு பாஜகவிற்கு ஆள்காட்டி வேலையும் திமுகவிற்கு சொம்பு தூக்கும் வேலையும் பார்த்தாரோ அன்னைக்கே ஒட்டுமொத்த அன்று இருந்த 1.5 கோடி தொண்டை இன்னைக்கு இருந்த 2 கோடி தொண்டனும் தன்னுடைய வாரிசுகளுக்கோ எதிர்காலத்தில் யாருக்குமே பன்னீர்செல்வம் பேரை கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து ஒதுக்கப்பட்ட அரசியல் அனாதை பன்னீர்செல்வம். மக்கள் என்ன சொல்றாங்கன்றதை பார்க்கலாம். நீங்க சொன்னதையெல்லாம் அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு மணிகண்டன். நன்றி மாதே. சாதன் டிவிக்கு என்னுடைய நன்றி.